இன்னைக்கு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் அமேசான்ல இருந்து ஒரு ஸ்டீம் அயன் பாக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்க்கும் பாக்ஸ் ஃபோல்டிங்க்கும் எனக்கு ஒரு ஸ்டீம் அயன் பாக்ஸ் தேவைப்பட்டுச்சு. பேக்கேஜிங்கில் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் டேமேஜ் ஆயிருந்துச்சு, மற்றபடி சுற்றி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நார்மல் அயன் பாக்ஸில் தான் அயன் பண்ணி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டீம் அயன் பாக்ஸ் கொடுக்குற ஃபினிஷிங் நமக்கு நார்மல் அயன் பாக்ஸில் கிடைக்காது. நான் பயந்துட்டே தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன்னா சில பேர் ரிவ்யூவில் இது யூஸ்டு ப்ராடக்ட், டூப்ளிகேட் ப்ராடக்ட் அப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நல்ல வேளை எனக்கு வந்தது நியூ ப்ராடக்ட் தான். இதோட சேர்த்து 2 வருஷம் வாரண்டி கார்டும் வந்துருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் இருக்க ஹோல்ஸ் வழியாக தான் நமக்கு ஸ்டீம் வரும். இது நம்ம கிளாத் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் செட் பண்ணுறது. அந்த பட்டன் நமக்குன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஹோல்ஸ் வழியாக நமக்கு வாட்டர் வரும். அந்த பட்டனுக்கு முன்னாடி இருக்கிறது நமக்கு ஸ்டீம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்னு அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த கேப்பை ஓப்பன் பண்ணி இதில் தான் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இது 1300 பாக்ஸ். இதோடைய ரேட் 2295 பாக்ஸில் மென்ஷன் ஆயிருக்கு. பட் நான் 1600க்கு வாங்கினேன். ஆஃபரில் ஒன்றும் கூட குறையும். இதுக்கு 2 இயர் வாரண்டி. இதோட வயர் ரொம்ப நீளமாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, மீடியம் சைஸில் இருக்குது. இதோடைய பின் வந்து 3 பின். இது 1900 சீரீஸில் வரும். நான் இதில் எப்படி வாட்டர் ஃபில் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன், பார்த்துக்குங்க. இதில் ஆர்ஓ வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், டேப் வாட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் ஃபில் பண்ணி ஹை செட்டிங்கில் வச்சு தேய்க்கிறப்போ கீழே அந்த இடத்துல இருந்து தான் ஸ்டீம் நமக்கு வரும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க ஹோல் வழியாக வாட்டர் ஸ்ப்ரே ஆகி நம்ம அயன் பண்ணுற ஆப்ஷனும் இதில் இருக்குது. யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் அப்படியே வச்சிடக்கூடாது, அதுலேருந்து வெளியில் எடுத்துடணும். ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி வாட்டரை ஊற்றுனோமோ அதே மாதிரி வெளியில் எடுத்துட்டு அங்கே கால்சி கிளீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அயன் பாக்ஸை ஆன் பண்ணி லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணோன்னா அது எக்ஸ்ட்ரா இருக்க வாட்டர் ட்ராப்லெட்ஸும் வந்துடும். வயர் நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது. நம்ம கீழே வைக்கிறப்போ வயருக்கு எந்த டேமேஜும் ஆகாது. இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்க பழைய கிளாத்தில் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இது எந்த வாட்டர் ஸ்ப்ரேயும் ஸ்டீமும் யூஸ் பண்ணாமல் நார்மல் செட்டிங்கில் வச்சு அயன் பண்ணுறது. ரிங்கிள்ஸ் நல்லாவே போயிடுச்சு. இப்போ புதுசாக அயன் பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு உங்கள் பழைய கிளாத் ஏதாச்சும் எடுத்து அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் நல்ல ட்ரெஸ்ஸில் வச்சு அயன் பண்ணி பாருங்கள். சில பேர் தண்ணி தெளித்து அயன் பண்ணுவாங்க, அதுக்காக கொடுக்கறது தான் இந்த வாட்டர் ஸ்ப்ரே செட்டிங். அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஹோல் வழியாக வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ணணும். ஸ்டீம் ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக எவ்வளோ ஸ்டீம் வருதுன்னு பாருங்க. இந்த செட்டிங் யூஸ் பண்ணுறப்போ தான் நமக்கு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கில் ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த சாரியை நான் அந்த அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரீ ப்ளீட் பண்ணேன். கீழே மென்ஷன் பண்ணியிருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேக்கப், ஹேர் டூ, சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் எல்லாத்துக்கும் நம்மளை புக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கீஸ் பிரைடல் ஸ்டுடியோ இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு.